ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, அரிசி மாவில் தோசை சுட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மூக்கடலை பச்சை பயிறு வச்சு தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். மூக்கடலை பச்சை பயிறு தோசை செய்கிறதுக்காக நம்ம 1 கப்பு மூக்கடலை எடுத்திருக்கோம், 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கோம், அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கோம். நம்ம நைட்டே ஊற வச்சிடணும். குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம்னா ஊற வைக்கணும். அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும்போது தோசை நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கு சாப்பிட்லாம். வாரத்தில் 1 நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கழுவி முடிச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச மூக்கல்ல பச்சை பயிரெலாம் நல்லா ஊறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும், நல்லா அரைப்படும். அரைக்கும்போது நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம தோசை செய்யும்போது நல்லா வரும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போது இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு தோசைக்கு நைட்லேயே அரைச்சி புளிக்க வைப்போம். இந்த மாவை புளிக்க வைக்க தேவையில்லை, அரைச்சி நம்ம அப்படியே சுடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ மாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் வராது. அதனால் தோசை மாவு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு வந்துச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ தோசை சுடுறதுக்காக தவா வச்சுக்கலாம். இது தோசையாகவும் செய்யலாம், நம்ம இட்லி வேணால் கூட இட்லியே செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வாசனையே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தோசைக்கு வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சட்னி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டாக வரும், மறக்காமல் போய் பாருங்கள்.
பச்சை பயிறு மூக்கல்ல அவிச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஹெல்த்தியான மூக்கல்ல பச்சை பயிறு தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.